ஸோ கம்மிங் டு த டீச்சிங்ஸ் ஆஃப் சீக்கிசம். ஸோ சீக்கிசம் என்னெல்லாம் சொல்லுது ஒரு ஓரலா அப்படின்னா, தட் இஸ் கடவுள் அப்படின்னு பொறுத்தா தட் இஸ் மோனோதெயிசம்ங்க. ஒரே ஒரு கடவுள் தான். அதுல நிர்குணா சர்க்குணா மட்டும் அவங்க ஃபாலோ பண்றாங்க. ஸோ குரு நானக் அவர் ஏற்படுத்தியது பார்த்தீங்கன்னா ஃபார்ம்லெஸ் காட் தான். ஸோ லேட்டர் பீரியட்ல தான் என்ன ஆகும் அப்படின்னா சர்க்குணா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கடவுளுக்கு உருவங்கள் கொடுப்பது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. பட் மோஸ்ட்லி இப்போ வரைக்கும் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் தட் இஸ் கோல்டன் டெம்பிள்லையாக இருக்கட்டும் நிர்குணா தான் ஃபாலோ பண்றாங்க. ஃபார்ம்லெஸ் காட், கடவுள் உருவமற்றவர், நீக்கமர நிறைந்திருப்பவர்ன்றதான் கடவுளை பற்றி அவர்களுடைய புரிதல். ஸோ சவுல் அப்படின்னா தட் இஸ் நமக்குடைய ஆத்மா சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ கடவுளுக்கும் அந்த ஆத்மாவுக்கும் நம்மளுடைய அந்த ஆத்மா தான் கடவுள், நம்ம கடவுளின் ஒரு துளி அப்படிலாம் சொல்லுவோம் இல்லைங்களா. அந்த கடவுளுக்கும் நம்மளுடைய ஆத்மாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஐடென்டிக்கல் ரிலேஷன்ஷிப் பத்தியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை எப்படி மென்ஷன் பண்றாங்க அப்படின்னா, த லார்ட் அபைட்ஸ் இன் த சவுல் அண்ட் த சோல் இன் த லார்ட். அதாவது கடவுளும் நம்மளுடைய ஆன்மாவும் ஒன்றுதான். கடவுள்ல ஆன்மா இருக்கு, ஆன்மாக்குள் கடவுள் இருக்கு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்றாங்க. ஸோ டிவைன் வில் அப்படின்னா அந்த ஹுக்காம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்றாங்க. ஸோ அந்த டிவைன் வில் அப்படின்னு சொல்லக்கூடியது மேனிஃபெஸ்ட் இட்செல்ஃப் இன் த ஹியூமன் மைண்ட். ஸோ நம்மளுடைய மனதிற்குள்ளேயே அது வந்து மேனிஃபெஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த யூனிவர்ஸ்ல என்ன ஒரு விஷயம் வந்து நடப்பதாக இருக்கட்டும் அது டிவைன் வில். டிவைன் வில்னா ஒன்றும் இல்லை, டிவைன்னா கடவுளுங்க, வில் அப்படின்னா அவருடைய பிராப்தம்னு சொல்லுவாங்க. ஸோ கடவுள் என்ன நினைக்கிறாங்களோ, ஸோ அவருடைய அந்த விளையாட்டு மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்களா, அவர் என்ன நினைக்கிறார்களோ அதுபடிதான் நடக்கும். ஒவ்வொரு நிகழ்வுகளும் அவர்கள் நடத்துவதுதான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரிங்களா. ஸோ டிவைன் கிரேஸ் அப்படின்னா தட் இஸ் நமக்கு அந்த கடவுளினுடைய அருள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை எப்படி மென்ஷன் பண்றாங்க அப்படின்னா கிருப்பா, காரம், பிரசாத், மேகர், தயா ஆர் பக்சிஸ். ஸோ இந்த மாதிரியான டெர்மினாலஜிஸ்லாம் யூஸ் பண்ணி கடவுளினுடைய அருளை மென்ஷன் பண்றாங்க. ஸோ அது என்ன ஒரு கான்செப்ட்ல சொல்றாங்க அப்படின்னா, ஒரு மனிதன் வந்து தங்களுடைய சொந்த சுய அறிவுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, கிளவர்னஸ், நம்மளுடைய மனித அறிவு அதை கொண்டு நம்ம எதையும் புரிந்து கொள்ள முடியாது. பட் எந்த ஒரு விஷயமே நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக இருக்கட்டும், கண்டிப்பாக கடவுளின் அருள் இருந்தால் மட்டும்தான். சொல்லுவாங்க இல்லைங்களா, நம்ம என்னதான் பெரிய இடத்துக்கு போனாலும் நமக்கு அந்த கடவுளினுடைய பிராப்தமும் அருளும் இருந்தாதான் அது நமக்கு முழுதாகவே புரியும் அப்படின்னு சொல்லி, நமக்கு அது எந்த வகையில வேணாலும் எவ்வளவு பெரிய அமுதமாகவும் கொண்டு வந்து கொடுத்தாலும் அருள் இருந்தா மட்டும்தான் அது முதல்ல நமக்கு புரியவே ஆரம்பிக்கும். நான் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. கடவுளுடைய அருள் தான் அது புரியப்படுது அப்படின்ற மாதிரிலாம் மென்ஷன் பண்றாங்க. சரிங்களா. ஸோ கம்மிங் டு சால்வேஷன். ஸோ த இம்மார்டலிட்டி ஆஃப் த சவுல் இஸ் ஆல்சோ கன்சீவ்ட். அதாவது சாகா நிலை அப்படின்லாம் சொல்லுவாங்க, சாகா வரம்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ நமக்குடைய ஆத்மா அப்படின்னு சொல்லக்கூடியது அது வந்து ஒரு முடிவில்லாதது, இம்மார்டல் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்றாங்க. அண்ட் ஆல்சோ கர்மா, ரீபர்த் இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா. நம்மளுடைய கர்மா முற்பிறவியில் செய்த விஷயம், அப்ப முற்பிறவின்னு வந்துட்டாலே ரீபர்த், அடுத்த பிறவிகள், பல பிறவிகள் மனிதர்களுக்கு இருக்கு அப்படின்ற விஷயத்தையும் அவங்க அக்செப்ட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம ஒருவருடைய கர்மாவாக இருக்கட்டும், மீண்டும் அவர் அடுத்த பிறவி எடுப்பதற்கும் ஒரு மனிதன் செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் பொறுத்துதான் அது மாறுபடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா. ஸோ கம்மிங் டு சீக் இன்ஸ்டிடியூஷன்ஸ். சீக்கிச மதத்தை ஃபாலோ பண்ணக்கூடியவர்கள், சீக் அப்படின்னாலே டிசிபிள் அப்படின்னு தான் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. ஒரு குருவை பின்பற்றக்கூடிய ஒரு சீடன் அப்படின்றதா அர்த்தமே சீக் அப்படின்ற பெயருக்கு. சரிங்களா. ஸோ அவர்கள் வந்து அந்த குருவினுடைய பிளெஸிங்ஸாக இருக்கட்டும், அந்த குரு கிரந்த் சாஹிப் புத்தகம், ஹோலி புக்காக இருக்கட்டும், அண்ட் மற்ற குருக்கள், ஸோ இவர்களுடைய அந்த சேக்ரட் பிளேசஸ்ன்னு சொல்லுவாங்க, புனித தலங்கள், அவர்களுக்கு சம்பந்தப்பட்ட இடம், இது எல்லாத்தையும் போய் விசிட் பண்றது. ஸோ இந்த மாதிரியான இடங்கள் எல்லாமே இருக்கு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நமக்கு தக்த் அப்படின்னு சொல்லக்கூடியது, அக்கல் தக்த். அண்ட் மிக முக்கியமா 4 அக்கல் தக்த்ஸ் வந்து நமக்கு இந்தியாவில் இருக்கு. சரிங்களா. அதுல குருத்வாரா இருக்கு இல்லைங்களா, அந்த கோல்டன் டெம்பிள் இருக்கக்கூடிய பகுதி, அந்த குருத்வாராவை என்ன மென்ஷன் பண்றாங்க அப்படின்னா டோர்வே டு த மாஸ்டர். ஸோ நம்ம குருவை பார்ப்பதற்கான ஒரு வழித்தடம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ அதை தான் அப்படி மென்ஷன் பண்றாங்க. ஒரு பில்கிரிமேஜ் பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றாங்க. சரிங்களா. அந்த மாதிரி பாப்புலரான குருத்வாராஸ் அப்படின்னா தட் இஸ் கோல்டன் டெம்பிள் அம்ரிஸ்டர்ல அண்ட் பஞ்சாப் பகுதியில இருக்கு, அண்ட் பங்களா சாஹிப் டெல்லியில இருக்கு. ஸோ இதுதான் ரொம்ப ப்ராமினென்ட்டான, அடிக்கடி வந்து போய் விசிட் பண்ணக்கூடிய பகுதி. சரிங்களா. ஸோ எப்படி காசியில இருக்கக்கூடிய டெம்பிளை சொல்லுவாங்களோ ஸோ அது போல. ஸோ அது மட்டும் இல்லாம மற்ற கோவில்கள் மாதிரி இருக்கக்கூடிய பகுதிகள், பாட்னா சாஹிப் ஹிமாச்சல் பிரதேஷ்ல இருக்கு. ஸோ ரகாப்கஞ்ச் சாஹிப் நியூ டெல்லியில இருக்கக்கூடியது, அண்ட் சிஸ்கஞ்ச் சாஹிப் இதுவும் டெல்லியில இருக்கக்கூடியது.
அண்ட் ஹேமகுண்ட் சாஹிப் அப்படின்னு சொல்லக்கூடியது உத்தரகாண்ட்ல இருக்கக்கூடியது. சரிங்களா? இதெல்லாம் ஒரு சின்ன கிளான்ஸ் வச்சுக்கோங்க. கொஸ்டின்ஸ்ல கேட்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா? ஸோ இதுதான் நமக்கு அந்த கோல்டன் டெம்பிள் அமிர்தசர் இருக்கக்கூடியது. அமிர்தசரஸ் அப்படின்னு தமிழ்ல கூட சொல்லுவாங்க. சரிங்களா? இது வந்து தங்கத்தால் செய்யப்பட்ட ஒரு கோவில். சரிங்களா? அந்த மேல வந்து ஃபுல்லா தங்க முலாம் மாதிரி வச்சு ஃபுல்லா இது பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மேல இருக்க பகுதியை தான் டாம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்றாங்க. சரிங்களா? இதை வந்து கிரவுன் ஆஃப் குருத்வாரான்னு சொல்லப்படுது. சரிங்களா? ஸோ இந்த குருத்வாரான்ற வேர்டுக்கு டெம்பிள் அப்படின்னும் மீனிங் வருங்க. சரிங்களா? ஸோ அந்த கோவில்களுக்கு எல்லாம் ஒரு கிரவுன் மாதிரி. ஸோ இது வந்து இருக்கிறதுலே மிக மிக ஒரு முக்கியமான புனித தலம் சீக்கியர்களுக்கு இந்த கோல்டன் டெம்பிள். ஸோ இதை ஹர்மந்தர் சாஹிப் அப்படின்னும் மென்ஷன் பண்றாங்க. ஸோ இந்த சிட்டியை ஃபவுண்ட் பண்ணது நமக்கு தெரியும், ராம்தாஸ் தான். அக்பர் கிட்ட இருந்து 1577 நிலம் வாங்கியிருப்பாங்க. ஸோ லேட்டர் குரு அர்ஜுன் தேவ் தான் இந்த டெம்பிளை வந்து ஃபுல் கன்ஸ்ட்ரக்ஷனுமே கம்ப்ளீட் பண்ணியிருப்பாரு. லேட்டர் பீரியட்ல மகாராஜா ரஞ்சித் சிங் தான் என்ன பண்ணியிருப்பாருன்னா மேல் தளமாக பாதி டெம்பிளை வந்து அவர் தான் கவர் பண்ணியிருப்பாரு. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா வந்து காப்பர்ல தான் இருந்திருக்கும். ஸோ லேட்டரா வந்து பியூர் கோல்ட்ல வந்து அந்த இலைன்னு சொல்லுவாங்க, தங்க இலை கொண்டு பூசப்பட்டது அப்படி மாதிரி சொல்லுவாங்க, கவர் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து மகாராஜா ரஞ்சித் சிங் காலகட்டத்தில் தான் இது செய்யப்பட்டது. சரிங்களா? ஸோ அதனால இது ஸ்வர்ணா மந்திர்னும் மென்ஷன் பண்றாங்க. ஸ்வர்ணம்னாலே நமக்கு தங்கம் அப்படின்னு தெரியும் இல்லைங்களா? ஸ்வர்ண மாளிகை அப்படின்லாம் ஜுவல்லரி ஷாப்ஸ்க்கு பெயர்கள் இருக்கு இல்லைங்களா? ஸோ தட் இஸ் இட் இஸ் நோன் அஸ் ஸ்வர்ணா மந்திர். ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா அந்த உள்ள டெம்பிளுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த அமைப்பு. ஸோ பெருசா வந்து அந்த கடவுள் சிலை வழிபாடுகள் அந்த மாதிரிலாம் இருக்காது. ஸோ அவங்களுக்கு பேசிக்காவே என்ன அப்படின்னா ஒரு கம்யூனிட்டி மாதிரி தாங்கள் வந்து அந்த தங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் அந்த உணவு இதெல்லாம் பகிர்ந்து இது பண்றது. ஸோ இது மாதிரி தான் அவர்களுடைய அந்த ப்ரீச்சிங்ஸ், குருவினுடைய ப்ரீச்சிங்ஸை பத்தி கலந்துரையாடல் செய்வது, அதை எப்படி ஃபாலோ பண்றது. ஸோ இந்த மாதிரி தான் அவர்களுடைய ப்ரேயர்ஸாக இருக்கட்டும் இது எல்லாமே போகும். சரிங்களா? திஸ் இஸ் பிக்சர் இன்சைட் கோல்டன் டெம்பிள். So here is a question for you. Which Sikh guru is credited with spreading Sikhism to Assam and Bihar? So Assam, Bihar வரைக்கும் Sikhism spread ஆனதுக்கு எந்த குரு காரணம்? ஹர்கோபிந்த், அர்ஜுன் தேவ், தேஜ் பகதூர், கோபிந்த் சிங்.